என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த தியானத்தில் அமலேக்கனை மேற்கொள்ள வேண்டும், அவர் யெகோவா நிஸ்ஸி, தேவன் என்னுடைய விருதுகுடி என்பதை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். அதற்கு மோசே அங்கே ஒரு நல்ல ப்ரேயர் பார்ட்னரை தன்னோடு கூட கூட்டிகிட்டு போனான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சகோதரன் அண்ணனாகிய ஆரோன் அங்கே பாருங்கள், மோசேயை கனப்படுத்தி அந்த கையை உயர்த்தி பிடித்து அமலேக்கனை மேற்கொள்வதற்கு மோசேயை கனப்படுத்தின ஆரோன் என்பதை நேற்று உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். நாம் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணுவதிலே முந்திக் கொள்ளணும். ஹானர் பண்ணுங்க. உங்களை வெறுத்தாலும் நீங்கள் அவங்கள ஹானர் பண்ணுங்களேன். அதில் ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த ஏற்றத்தாழ்வு பார்த்தா அது பிசாசின் குணம் என்பதை நான் சொன்னேன். திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை படிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 15-14. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். பிரியமானலே, இதில் வயது மூத்தவங்க தாழ்ந்தவங்க என்பது அல்ல. புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லும்போது, புத்தி சொல்லுங்கள் என்ற வார்த்தையோடு ஒரு வார்த்தையை இங்கே பவுல் இணைத்து சொல்லுகிறார். புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று. அப்படின்னா நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம புத்தி சொல்லவும் நம்ம வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு அந்த ஞானம் தேவை, அந்த புத்தி சொல்லுகிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அமலேக்கனை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம புத்தி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். புத்தி சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் இந்த அமலேக்கனை ஜெயிக்கிறதுலே மோசே எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாரு, ஆரோன் ஊரும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்களேன். யாத்திராகமும் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம இங்கே வாசிக்கிறோம். 11வது வசனம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள், யாரு? மோசேயின் அண்ணன் ஆரோனும் ஊரும் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. மோசேயுடைய கைகள் தளர்ந்து போகும்போது ஆரோனும் ஊரும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுறாங்க. நாங்கள் கல்லை கொண்டாரோம், நீங்கள் உட்காருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்கள் கையை தாங்கி பிடிச்சிக்கிறோம். ஸோ இந்த கான்வர்சேஷன்லாம் நடந்திருக்கோம் இல்லையா? அப்போது என்ன நடந்தது அப்படின்னு இருக்குது, என்னெல்லாம் பேசிக்கிட்டாங்கன்னு இருக்காது. ஏன்னா மலையில் போய் அவங்க 3 பேரும் பேசின மாதிரியே தெரியல. ஆனால் கண்டிப்பாக பேசியிருக்க வேண்டும். ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரோன் சொல்லியிருக்கணும், இல்லை ஊர் சொல்லியிருக்கணும். அதை மோசேயும் ஆரோனும் ஏற்றிருக்கணும், இல்லைனா மோசேயும் ஊரும் அதை ஏற்றிருக்கணும். அவனை உட்கார வைத்தார்கள். அவன் உட்காருகிறான், கையை உயர்த்தி பிடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, அமலேக்கனை ஜெயிக்கிறதற்கு ஒருவருக்கு ஒருவர் ஆலோசனை சொல்ல, புத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, புத்தி சொல்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? புத்தி சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிற பழக்கம் நமக்கு உண்டா? யாராவது உங்களுக்கு புத்தி சொன்னால், நீ யார் எனக்கு புத்தி சொல்ல அப்படின்னு கேட்கிற பழக்கம் உண்டா? சில நேரம் புத்தி சொல்ல வல்லவர்களாயும் இருக்கிறீர்கள் என்று வாசிக்கிறோம். அப்படின்னா புத்தி சொல்ல வல்லவர்கள் யார் தெரியுமா? அவங்கள கண்டம் பண்ணுகிறவர்கள் அல்ல. சிலவங்க புத்தி சொல்கிற அப்படின்ற பேரில் அவங்கள கண்டம் பண்ணி அவங்களுடைய இருதயத்தை உடைச்சிருவாங்க. புத்தி சொல்லணும் அப்படின்ற அந்த போர்வையில் எப்படி நடந்துப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையே சீரழிச்சிருவாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை கெடுத்துருவாங்க. நீங்கள் புத்தி சொல்லும்போது கூட புத்தி சொல்ல வல்லமை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவர்களை நீங்கள் கண்டம் பண்ண மாட்டீங்க, கன்விக்ட் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் இதை சரிப்படுத்திக்கோங்க, இதை சரிப்படுத்திக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில நேரம் புத்தி சொல்கிறதுக்கு பதிலாக அவர்களை குறித்து இன்னொருவரிடத்தில் சொல்லுவாங்க. இவன் பாரு இப்படி இருக்கிறான், அப்படி இருக்கிறா, இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவங்க அதை குறித்து இன்னொருத்தர்கிட்ட அவங்க புறம் பேசி விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தி சொல்ல வல்லமையுள்ளவர்களாக நீங்கள் மாறணும்.
ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. ஏன்னா பிசாசு வெட்கப்படணும்னா, இந்த அமலேக்கன் தோற்கடிக்கப்படணும்னா புத்தி சொல்லுங்க. யோசபா தனக்கு எதிராய் வந்த பெருங்கூட்டத்துக்கு அவன் சவாலாய் அவன் புத்தி சொல்லுகிறான். என்ன தெரியுமா? வாங்க எல்லாரும் பாட்டு பாடுங்க. உடனே நீர் யார் சொல்றதுக்கு நாங்கெல்லாம் பாட்டு பாடணுமான்னு சொல்லி யாரும் எதிர்த்தாங்களா? ஸோ புத்தி சொல்லுகிற விதத்திலே நீங்கள் புத்தி சொல்லுவீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். எத்தனை நேரம் நம்ம புத்தி சொல்கிறோன்ற விதத்தில் கண்டம் பண்ணியிருக்கிறோம், புத்தி சொல்லாமல் அவங்கள புறம் பேசி இருக்கிறோம். வேதத்தில் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 19வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க, பாட்டு பாடி புத்தி சொல்லுங்க. நம்ம புத்தி சொல்லும் போது ஜெபம் பண்றோமா? புத்தி சொல்லும் போது பாட்டு பாடுவோமா? சில பகைகளோடு சில புத்தி சொல்றோம் பார்த்தீங்களா, அது எடுக்கவே எடுக்காது. சில நேரம் குரோதங்களோடு விரோதங்களோடு புத்தி சொல்றோம் பார்த்தீங்களா, அது எடுக்கவே எடுக்காது. புத்தி சொல்லுங்க. புத்தி சொல்லும்போது பெரியவர்கள் தான் சின்னவர்களுக்கு புத்தி சொல்லணும்னு சிலவங்க சொல்லுவாங்க. அப்படி அல்ல, சின்ன பிள்ளை கூட பெரியவங்களுக்கு புத்தி சொல்லலாம். நாகமான் மனைவிக்கு வீட்டில் இருக்கிற அந்த அடிமை பெண் புத்தி சொன்னாலே, உங்கள் கணவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு போங்க, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனால் அவர் சரியாயிடுவார். புத்திமதியை கேட்டால் அல்லவா, சொல்கிற விதத்தில் சொல்லுங்கள், யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எதிராக வருகிற பொல்லாத அமலேக்கனை நீங்கள் மேற்கொள்வதற்கு அது ஏதுவாகும். இன்னொரு வசனத்தை நான் வாசித்துறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இந்த வசனத்தை இன்னைக்கு மனப்பாட பகுதியில் தெரிந்து கொள்ளுங்க. மனப்பாடம் பண்ணாதவங்க ஒரு நாளைக்கு ஒரு வசனம் தானே மனப்பாடம் பண்ணிடுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எபிரேயர் 10:25. சபை கூடி வாங்க, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். யாரோ புத்தி சொல்லிட்டாங்கன்னு சர்ச்சுக்கே போகாமல் இருக்கீங்களா? இன்றைக்கி அதை மாற்றிக்கொள்ளுங்கள். புத்திமதியை வெறுக்கிறவன் நாசம் அடைவான். எனவே புத்திமதியை ஏற்றுக்கொள்வோம், புத்தி சொல்கிற விதத்தில் சொல்வோம். கண்டம் பண்ணி புத்தி சொல்லாதீங்க. கண்டிப்பாக அது வேதத்துக்கு விரோதமானது. கன்விக்ட் பண்ணுங்கள், அதுதான் ஆவியானவருடைய செயல். இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு கன்விக்ட் பண்ணிங்கன்னா விரோதம் வராது, அன்பு வரும். எனவே அன்போடு கூட புத்திமதியை சொல்லுங்கள். அமலேக்கனை நீங்கள் மேற்கொள்ளலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் வெறுப்போடு புத்தி சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரே கண்டம் பண்ணி அவங்கள புத்தி சொல்கிறத விட்டுட்டு நாங்கள் ஆண்டவரே ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவரே நாங்கள் அவங்களுடைய அந்த கன்விக்ஷனுக்குள்ளே நடத்த எங்களுக்கு கிருபத்தாரும். ஞானமாய் புத்தி சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. அமலேக்கனை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள எங்களுக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்த அந்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும், தொடர்ந்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். அமலேக்கனை மேற்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். விங்ஸ் ஆஃப் விக்டரி ஐஏஎஸ் அகாடமியினுடைய 2024-25வது ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனமுள்ள, ஆர்வமுள்ள, நானும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ற அப்படிப்பட்ட தரிசனமுள்ள இளைஞர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் ஒருவேளை யூஜிஓ பிஜிஓ முடித்திருப்பீர்கள் என்று சொன்னால், இதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உடனே கீழே காண்கிற ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி உடனடியாக நீங்கள் அனுப்பலாம். ட்ரைப்ஸுக்கு முழுவதுமாக நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம். எனவே பழங்குடியினரை சார்ந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக இந்த பயிற்சியை கொடுக்க விரும்புகிறோம். என்ட்ரிவில் அவுட்ஸ்டாண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணுற மாணவர்களுக்கும் முற்றிலுமாக இலவசமாக நாங்கள் இதை கொடுக்கவிருக்கிறோம். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி உண்டு. சிறந்த ஃபேக்கல்ட்டிஸை நாங்கள் இந்த வருஷம் ஒழுங்கு செய்திருக்கிறோம். எனவே வாருங்கள், பயனடையுங்கள். தேசத்தில் ஆண்டவர் பெரிய யோசேப்புகளையும் தானியேல்களையும் எழுப்பி இந்திய தேசத்திற்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உங்களுக்கும் ஆண்டவர் அந்த கிருபைகளை தருவாராக. God bless you.